வணக்கம். இன்னைக்கு நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிற ரெசிபி வந்து சேப்பங்கிழங்கு சாப்ஸ். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஸோ நான் இப்போ சேப்பங்கிழங்கு எடுத்திருக்கேன், அப்புறம் வெங்காயம், அப்புறம் ரெட் சில்லிஸ், அப்புறம் சோம்பு லைக் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன் சோம்பு, அப்புறம் இஞ்சி பூண்டு, அப்புறம் வந்து மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் இந்த சேப்பங்கிழங்கை நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் வந்து ஜஸ்ட் ஒரே ஒரு விசில் விட்டு நீங்கள் ஸ்டாப் பண்ணிடணும். இப்போ இந்த சேனக்கிழங்கு வந்து நான் குக்கரில் ஒரு விசில் விட்டு இதை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நீட்டாக அந்த ஸ்கின்னெல்லாம் எடுத்துகிட்டு அதை நீட்டாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறமா இதை வந்து நம்ம டீப் ஃப்ரை பண்ணணும். இதில் நீங்கள் எதுவுமே ஆட் பண்ண வேணாம், லைக் சால்ட், மஞ்சத்தூள், மிளகாத்தூள் எதுவுமே வேணாம். ப்ளெயினாக நீங்கள் வந்து அதை டீப் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்போ நம்ம இந்த வேக வச்சுருக்க இந்த சேப்பங்கிழங்கை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அதை ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ இதை வந்து எண்ணெயில் போட்டோன்னே நீங்கள் டக்குன்னு நீங்கள் திருப்பக்கூடாது. ஜஸ்ட் ஒரு 2 செகண்ட்ஸ் நீங்கள் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா அதை ஸ்லைட்டாக நீங்கள் திருப்பி போடணும். இந்த சேனக்கிழங்கை நான் ஃபுல்லாக ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா, இந்த வெங்காயம், அப்புறம் இஞ்சி பூண்டு, சோம்பு, இந்த ரெட் சில்லி இருக்கு இல்லையா, அந்த 5 இன்க்ரீடியன்ஸும் நீங்கள் நல்லா பேஸ்ட்டாக நீங்கள் அரைச்சிக்கணும். இப்போ இந்த எண்ணெய் வந்து இங்கே காஞ்சிருச்சு. இப்போ நான் அந்த 5 இன்க்ரீடியன்ஸ் சொன்னேன் இல்லையா, அதை வந்து அரைச்சதை இதில் அப்படியே போடணும் அந்த எண்ணெயில். ஸோ நான் இப்போ அந்த அரைச்சி வச்சுருக்க அந்த விழுதை இதில் கொட்டுறேன். அப்புறம் இந்த மிளகாத்தூள், மஞ்சத்தூள் இது ரெண்டுத்தையும் இதில் ஆட் பண்ணிடணும் அப்படியே. அப்புறம் சால்ட் ஆட் பண்ணணும். இப்போ இதை நல்லா நம்ம வதக்கணும். அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடணும். ஸோ லைக் 5 to 10 மினிட்ஸ் நீங்கள் நல்லா இதை கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு கேஸை நல்லா வதக்கணும். அப்புறம் வந்து கருவேப்பிலை போடணும். இதில் வந்து வேணும்னா நீங்கள் தக்காளியும் ஆட் பண்ணலாம். இட்ஸ் ஆப்ஷனல். தக்காளி போட்டால் அது வேறு டேஸ்ட் கிடைக்கும். நான் இன்றைக்கி தக்காளி ஆட் பண்ணல. பட் வேணும்னா நீங்களும் தக்காளி நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி நீங்கள் இதில் போட்டு நல்லா வதக்கணும் இந்த மசாலாவோடைய. கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மூடி போட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா வதங்கணும். ஏன்னா நம்ம இஞ்சி பூண்டெல்லாம் போட்டிருக்கோம். ஸோ அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா நீங்கள் வதக்கணும். ஆயிடுச்சு. இது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா இதாகிடுச்சு. நல்லா இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் மாதிரி கெட்டியாகிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து இந்த ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இதை வந்து இதில் அப்படியே ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வேணும்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி கூட இதில் ஆட் பண்ணலாம். கொஞ்சோண்டு தண்ணி, ரொம்ப தண்ணி ஆட் பண்ண வேணாம். ஜஸ்ட் லிட்டில் பிட். ஸோ இந்த அளவு தண்ணி நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா போதும்.
ஏன்னா அந்த பேஸ்ட் எல்லாம் நல்லா அந்த சேப்பங்கிழங்கோட நல்லா அது மிக்ஸ் ஆகணும். அதனால கொஞ்சோண்டு தண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு 1 to 2 seconds அப்படியே வச்சு நீங்கள் கவர் பண்ணிவிடுங்க. இப்போ இது வந்து ஒரு 5 seconds ஆயிடுச்சு. நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம அந்த தண்ணி தெளித்தோம் இல்லையா, அதெல்லாம் நல்லா அந்த கிழங்கு நல்லா அப்சர்வ் பண்ணி அது நல்லா ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ்வை வந்து நீங்கள் இப்போ வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த சேப்பங்கிழங்கு சாப்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.